வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூர் நம்பர் 1 மல்டி மொபைல் ஷோரூம். இந்த வீடியோல வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போற மொபைல் பாத்தீங்கன்னா 31 ப்ரோ. ரெண்டு 31 ப்ரோ வந்திருக்கு. விவோல Y31 ப்ரோ இருக்கு, ஓப்போல F31 ப்ரோ இருக்கு. இந்த வீடியோல ஓப்போ F31 ப்ரோ அன்பாக்ஸ் பண்ணலாம். அடுத்த வீடியோல உங்களுக்கு வந்து விவோ Y31 ப்ரோ அன்பாக்ஸ் பண்ணுவேன். ஸோ ஸ்டே டியூன்ட் வித் கிங் மொபைல்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம Oppo F31 Pro 5G தான் அன்பாக்ஸ் பண்ண போறோம். பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் வந்து அதோடைய ஹைலைட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. IP69 ஆல் ரவுண்ட் வாட்டர் ப்ரூஃப் சாம்பியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் மழை பெய்யும் போது யூஸ் பண்ணலாம், தண்ணியில் விழுந்துச்சுன்னு கவலைப்பட தேவையில்லை. 7000 mAh லார்ஜ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. 2 நாள் சார்ஜ் நிற்கும் நீங்கள் வந்து இன்டர்நெட் கம்மியாக யூஸ் பண்ணீங்கன்னா. அண்ட் 80 வாட்ஸ் சூப்பர் வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சூப்பர் கூல் விசி சிஸ்டம் இருக்குது. நீங்கள் கேம்ஸ்லாம் விளையாடும்போது அவ்வளோ சீக்கிரம் ஃபோன் ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. டேமேஜ் ப்ரூஃப் 360 ஆர்மர் பாடி இருக்குன்னு சொல்றாங்க. அது எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போற வேரியன்ட் பாத்தீங்கன்னா 8GB RAM அண்ட் 128GB மெமரி இருக்கக்கூடிய டெசர்ட் கோல்ட் கலர் தான் அன்பாக்ஸ் பண்ண போறோம். லெட்ஸ் அன்பாக்ஸ் Oppo F31 Pro 5G. பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் கொடுத்துருக்காங்க. இப்போலாம் நிறைய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஃபோனை தவிர வேறு எதுவுமே கொடுக்கறது இல்லை. பட் ஓப்போல காம்ப்ளிமெண்ட்ரி கேஸில் தான் ஆரம்பிப்போம். கேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்வலாக ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் எப்படி அந்த டிரான்ஸ்பரண்டாக கொடுத்துருப்பாங்களோ அது மாதிரி கொடுத்துருக்காங்க. கேமராவுக்கு கொஞ்சம் எலிவேட்டட் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் டாப்பில் பார்த்தீங்கன்னா 3 வென்டிலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜிங்க்கு வந்து ஒரு க்ளோசிங் ஃப்ளாப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் அவ்வளோ சீக்கிரம் தண்ணியெல்லாம் உள்ளே போகாது. இது சைடில் வச்சுருவோம். ஃபோனை நம்ம கடைசியாக பார்க்கலாம். சார்ஜர் 80 வாட்ஸ் சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜர் பார்த்தீங்கன்னா சூப்பர் வாக் சார்ஜர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓப்போல மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அண்ட் வெயிட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, லைட் வெயிட்டாக இருக்குது. இதில் சி டைப் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இன் யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க. ஒரு சைடு சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லாத்தையும் சைடில் வச்சுருவோம். ஃபோன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபோன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க. அவங்க சொன்ன மாதிரி 360 ஆர்மர் பாடி அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஃபோன் ஹோல்ட் பண்ணும்போதும் பார்க்கும்போதும் சரி. கேமராஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த கேரம் போர்ட் காயின்ஸ் மாதிரி அழகாக உருண்டையாக 4 கொடுத்துருக்காங்க. என்னதான் 4 சர்க்கிள்ஸ் கொடுத்துருந்தாலும் பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 கேமரா ஒரு ஃப்ளாஷ் தான். மூணாவது இது வந்து சும்மா ஒரு டிசைன் தான் அப்படின்னு சொல்லணும். இப்போ வந்து நம்ம ஃபோனுடைய சிம் ட்ரே எஜெக்ட் பண்ணி பார்க்கலாம். சிம் ட்ரே எஜெக்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக எஜெக்ட் பண்ணணும். ஏன்னா இங்கே 2 ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து மைக் ஹோல். நீங்கள் அதுக்குள்ளே போட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மைக் எதாவது டேமேஜ் ஆகிற சான்ஸ் இருக்குது. கார்னரில் இருக்கிற ஹோலை தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் சிம் ட்ரே யூஸ் பண்ணுறதுக்கு. சிம் ட்ரே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிம் கார்டு 1 போடலாம், சிம் கார்டு 2 போடலாம், அல்லது மெமரி கார்டு போடலாம். ஹைப்ரிட் ட்ரே கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். உள்ளே வச்சிரும். இப்போ வந்து நம்ம Oppo F31 ப்ரோவை ஸ்விட்ச் ஆன் பண்ணலாம். ஃபோனை ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டோம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 16.69 சென்டிமீட்டர்ஸுங்க. ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே, 120 Hz அடாப்டிவ் ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது. நீங்கள் கேம் விளையாடும் போது ரிஃப்ரெஷ் ரேட் ஜாஸ்தியாகவும், சப்போஸ் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவும், மெசேஜ்லாம் அனுப்புறீங்கன்னா அதோட கம்மியாகவும். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேட்டரி லைஃப் வந்து நல்லா வரும், நல்லா நிற்கும் பேட்டரி. அண்ட் பேனல் டைப் பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் செகண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 2 மெகா பிக்சல் மோனோக்ரோம் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 32 மெகா பிக்சல். கேமராவில் வந்து ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த 50 மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட்டட் 2 ஆக்சிஸ் OIS இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபோனை நீங்கள் ஷேக் பண்ணிட்டு இருந்தால் கூட உங்களுக்கு வீடியோஸ்லாம் வந்து கிளியராக இருக்கும். அண்ட் செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 32 மெகா பிக்சல் அப்படிங்கிறனால உங்களுக்கு கிளாரிட்டி நல்லாவே இருக்கும். வீடியோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் 4K வீடியோ ஷூட் பண்ண முடியும். பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுலேயுமேங்க 4K வீடியோஸ் நீங்கள் ஷூட் பண்ணலாம். அது இல்லாமல் 1080p வீடியோஸ் ஷூட் பண்ணலாம். பேட்டரி பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் 7000 mAh கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஃபோனுடைய ஆண்ட்ராய்டு வெர்ஷன் அண்ட் ப்ராசஸர்லாம் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கலர் OS 15. இது வந்து ஓப்போட அஃபிஷியல் OS அப்படின்னு தான் சொல்லணும். ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைமென்சிட்டி 7300 எனர்ஜி ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ரேம் அண்ட் மெமரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8GB ரேம் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா 8GB மெமரியை நீங்கள் ரேமாக கன்வெர்ட் பண்ண முடியும். அந்த ஃபீச்சர் வந்து இதில் இருக்குது. ஸோ 8+8 16 நீங்கள் யூஸ் பண்ணி இது வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பூஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. மெமரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 128GB 256GB அப்படின்னு சொல்லிட்டு வேரியன்ஸ் இருக்குது. இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து 128GB. ஃபோனோட ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரிங்க 7000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. பட் ஃபோன் அந்த அளவுக்கு ஹெவியாலாம் இல்லை, லைட்டாக தான் இருக்குது. உங்களுக்கு பேட்டரி நல்லா நிற்கணும், ஒரு 2 நாள் வந்து ஃபோன் சார்ஜ் நிற்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேக்குள்ளேயே கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஃப்ராரெட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இன்ஃப்ராரெட் டிவைசஸ்லாம் இதில் கண்ட்ரோல் பண்ணலாம். ஓவரால் நீங்கள் Oppo F31 ப்ரோவில் அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதோடைய பேட்டரி 7000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. செகண்டு இதோடைய கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 மெகா பிக்சல் கொடுத்துருந்தாலும் அதோடைய ஸ்பெக் வந்து சூப்பராக இருக்குது. 4K வீடியோஸ் நீங்கள் ஷூட் பண்ண முடியும். செல்ஃபி கேமரா 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் நீங்கள் வந்து 4K வீடியோஸ் ஷூட் பண்ண முடியும்.
26,999க்கு உங்களுக்கு இது மாதிரி ஸ்பெக்கோட ஓப்போல உங்களுக்கு ஒரு மொபைல் வருது அப்படின்னா நீங்க வந்து தாராளமாக வாங்கலாம். மிட் செக்மெண்ட்ல ஒரு ஆல்ரவுண்டர் மொபைல் தான் Oppo F31 Pro 5G. நம்ம கிங் மோஸ்ட்ல இருக்கிற எல்லா பிரான்ச்சஸ்லுமே Oppo F31 Pro உடைய அனைத்து வேண்டியுமே அவைலபிள். நீங்க எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக்கின் பண்ணி உங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ் பார்க்க நம்ம கிங் மொபைல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from DK. மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட நீங்க பயணிக்கும் ஒவ்வொரு இனிமையான பொழுதுகளை சந்தோஷமா பதிவு செய்ய ஒரு பெஸ்டான மொபைல் இருந்தா, தங்கள் வாழ்க்கையை முழுசா வாழ்ந்து முடிச்ச பிறகும் அதை மறுபடியும் முதல்ல இருந்து வாழ நினைக்கிற சின்ன சின்ன ஆசைகளை பதிவு செய்ய ஒரு கியூட்டான மொபைல் இருந்தா, நண்பேண்டான்னு வார்த்தைகளால மட்டும் சொல்லாம அதை செயல்லையும் காட்டும் நண்பர்களின் புனிதமான நட்பை சுவாரஸ்யமா பதிவு செய்ய ஒரு ஸ்மார்ட்டான மொபைல் இருந்தா, உலகத்துல எத்தனை உறவுகள் இருந்தாலும் தங்கச்சிக்கு பிடிச்ச விஷயங்களை தானா புரிஞ்சுக்கிற அண்ணன் கிடைக்கிறதெல்லாம் ஒரு வரம். அந்த உறவை கூடவே வச்சு கொண்டாட ஒரு செம்மையான மொபைல் இருந்தா, நீங்கள் மறக்க முடியாத நினைவுகளை பதிவு செய்யும் ஒரு அழகான உலகம் கிங் மொபைல்ஸ். உங்கள் பொன்னான தருணங்களை கிங் மொபைல்ஸ் உடன் கொண்டாடுங்கள்.